இன்றைய எபிசோடின் ஆரம்பத்தில் பாக்யா புதியதாக ரெஸ்டாரண்ட் தொடங்கியிருக்கும் நிலையில் அதற்கான திறப்பு விழா ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்போது எழிலிடம் பாக்யா பேசிக் கொண்டிருக்கிறார். அதில் யாருக்கெல்லாம் நேரில் இன்விடேஷன் கொடுக்க வேண்டும், யாருக்கெல்லாம் போனில் சொன்னால் போதும் என்று பாக்கியா லிஸ்ட் போட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதை பார்த்த கோபி ஈஸ்வரியிடம், பாக்யாவுக்கு எவ்வளவோ வேலை இருக்கு, ஆனாலும் எல்லா வேலையும் பர்ஃபெக்டா பாக்குறா. பாக்யா ரொம்ப கிரேட் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவிற்கு எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது இனியா செல்போனில் யாரிடமோ சாட்டிங் செய்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் செல்வி மற்றும் அமிர்தா இருவரும் பெரிய குத்துவிளக்கு ஒன்றை கஷ்டப்பட்டு தூக்கிக் கொண்டு வருகிறார்கள். விடுங்க என்று சமாதானம் செய்கிறார். பிறகு ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டுக்கு வருகிறார். பாக்யா அவரை வரவேற்கிறார். அதைத் தொடர்ந்து இனியா தன்னுடைய காதலனுக்கு ஃபோன் செய்து ஏன் இன்னும் வரல என்று கேட்க, அதுக்கு ஆகாஷ் கண்டிப்பா வரணுமா என்று கேட்கிறார். ஆனால் இனியா கண்டிப்பா வரணும் என்று மிரட்டியதால் உள்ளே வருகிறார். அங்கு செல்வி ஆகாஷை பார்த்து, என்னடா ஆகாஷ் இங்க வந்திருக்க, காலையில் நான் உன்னை கூப்பிட்டபோது நீ வரல என்று சொன்னான் என கேட்க, அதற்கு ஆகாஷ் பேசாமல் நிற்கிறார். பிறகுதான் ஆகாஷ் செல்வியின் மகன் என்பது எல்லோருக்கும் தெரிகிறது. அப்போது ஆகாஷ் கலெக்டருக்கு படித்துக் கொண்டிருப்பதாகவும் அதற்கு இத்தனை நாட்களாக உதவி செய்தது பாக்யாதான் என்று செல்வி பெருமையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போ ஈஸ்வரி, பாக்யா என எல்லோரும் நல்லா படிச்சு கண்டிப்பா வேலைக்கு போகணும், உங்க அம்மாவை நல்லா பாத்துக்கணும் என்று அட்வைஸ் செய்கிறார்கள். அதைத் தொடர்ந்து ஈஸ்வரி ஜெனி மற்றும் செழியனிடம், நீங்க எப்போ வீட்டுக்கு வரப்போறீங்க? ஜெனி 2வது முறையாக கர்ப்பமாக இருக்கும்போது நீ வீட்டு விட்டு போனது அந்த குழந்தையும் பிறந்துடுச்சு, நீ இன்னும் வீட்டுக்கு வரல என்று திட்டிக் கொண்டிருக்கிறார். அப்போது கோபி, விடுங்கம்மா, இதை இப்ப இங்க வச்சு பேச வேண்டாம், நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் என்று சொல்றார். அடுத்ததாக பாக்யா மைக்கில் பேசுகிறார். அப்போது நீ இப்படியெல்லாம் ஆகப் போற என்று சில வருடங்களுக்கு முன்பு யாராவது சொல்லியிருந்தால் நான் கண்டிப்பா சிரிச்சிருப்பேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையில நடந்த சில பிரச்சனைகளால நான் எடுத்த முடிவு இன்றி எனக்கு அடுத்தடுத்து வெற்றியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. இப்போ நான் 2வது ரெஸ்டாரண்ட் திறந்திருக்கிறேன். இதற்கு என்னுடைய குடும்பத்தினர் எல்லாருடைய சப்போர்ட் மற்றும் என்னுடைய மருமகள்களின் சப்போர்ட்டுதான் காரணம் என்று பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார். பாக்யா பேசுவதைப் பார்த்து கோபியும் சந்தோஷமாக கைதட்டி பாக்யாவை பாராட்டிக் கொண்டிருக்கிறார். இப்படியாக இன்றைய எபிசோடு முடிவடைகிறது. இந்த மாதிரி சீரியல் அப்டேட்டை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க.